ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கீரை சாம்பார் வைக்கிறேன். இது தோட்டத்திலே விளைஞ்ச ஒரு கட்டு இருக்கும் முளைக்கீரை. இதை வந்து பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து கழுவிட்டு அதில் வேக வச்சுருக்கேன். அதோட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வெந்த பிறகு கொஞ்சம் இந்த கீரை தண்டு இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கிட்டு அது கொதி வந்த பிறகு வந்து கீரையை சேர்த்துக்கிறேன். கீரை வந்து நல்லா வந்து அதாவது பைத்தம்பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு சுண்டைக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து அது சேர்த்துப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் விட்டு கருவேடம் போட்டு தாளிச்சுக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்து போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கீரை. இப்போ இதோட வந்து நம்ம வந்து இந்த புளி கரைச்சலாம் அதில் விட்டுடலாம். இந்த தாளிக்கிறதுல வந்து பாதி தக்காளி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம வந்து குழம்புல கொட்டி இறக்க வேண்டியதாக. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். இந்த கீரையை நல்லா கிடஞ்சி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ஒன்று சேர்ந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தட்டில் போட்டோன்னே ஓடாமல் இருக்கும். இப்போ தாளித்ததை வந்து இந்த குழம்புல சேர்த்து இறக்கணும்னா கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.